சல்வார் பேண்ட் நம்ம தைக்கும்போது அந்த ஃப்ளீட் வந்து அழகாக வராது. அது எப்படி நம்ம அழகாக நீட்டாக தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். நான் ஆல்ரெடி எப்படி கட் பண்ணுறதுங்க ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மேலே கட் பண்ணி வச்சுருப்போம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி மேலே கொஞ்சமாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல திருப்பி ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுதான் நம்ம மடித்து அந்த கயிறு வந்து வெளியில் வரக்கூடிய இடம் வந்து. பேலன்ஸ் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நான் ஃபுல்லாக ஃபோல்ட் மார்க் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம எடுக்கும்போது அந்த கயிறு வெளியில் வர்றது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் எப்படி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சல்வார் பேண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஓப்பன் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஓப்பன் தெரிகிற மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது அப்படியே நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது அது கரெக்டாக ஈவனாக வராது. ஸோ அன்ஈவனாக இருக்கும். ஸோ 1/4 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ண அளவு ஃபோல்ட் பண்ணிவிட்டுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இது வந்து மேலே உள்ள பார்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறது. பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கரை வச்சுட்டு. அதுக்கு மேலே அந்த லைனுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மார்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு 10 செகண்ட் ஆர் 20 செகண்ட்ஸ் இப்படி தான் எடுக்கும். நம்ம அதுக்கு வந்து நம்ம பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. மேலே உள்ள பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே உள்ள பார்ட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக காமிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு அந்த அன்ஈவனாக உள்ள பேலன்ஸ் உள்ள கிளாத்தெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதோடு நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேண்ட் பார்ட்டு. அந்த ஃபேண்ட் பார்ட்டு வந்து ஒரு சைடு பார்ட் எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம சென்டர் பார்ட்டையும் எடுத்துக்கணும். சென்டர் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு ஃபீல்ட் நம்ம கொடுக்க போகிறோம். நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வேணும்னா நம்ம சென்டரை வந்து மார்க் பண்ணிட்டு சென்டர்லேருந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை சைடில் இப்போ ரெடிமேட் பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வேணும்னா நம்ம சென்டரை வந்து பின் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சமாக நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்ட் வச்சுக்கணும். அந்த ப்ளீட் வச்சுக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து ஒரே ஈவனாக ப்ளீட் வைங்க. நான் வைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்க தேவை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுக்கும்போது அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரே ஈவனாக ஃப்ளீட் எடுத்துக்கணும். அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பேலன்ஸை வந்து கிளாத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த சைடும் நம்ம அதே மாதிரி சென்டர்லேருந்து நான் ஃப்ளீட் எடுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக சென்டர்லேருந்து லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பார்ட்டையும் வந்து நீங்கள் ஃப்ளீட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நான் மடித்து விடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. இந்த நிறையா வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க சேனலை ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா அதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஃபால்ட் வருதுன்னு நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற வரைக்கும் நான் வந்து நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபேஷன் டிசைனர் இன்ஸ்டா வந்து என்னோடய யூடியூப் சேனல்லே வந்து நான் வந்து பேக்கில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் கிளாத் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வரும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஃப்ளீட்ஸ்க்கு மேலே வந்துச்சு. ஸோ நான் அந்த அளவுக்கு அப்படியே நான் ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டேன்.
இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். 2 சைடுமே நான் ஃப்ளிட் கொடுத்துட்டு அதை வந்து நான் 2ஆக வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து எப்போவுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஏன்னா ஃபேண்ட் பார்ட்டுங்கும்போது அது வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகணும், பிரிஞ்சுட்டு வந்துடக்கூடாது. ஸோ நம்ம 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துடணும். இந்த சைடு வந்து நம்ம எப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்தோன்னா ஒரு சைடு ஃபேண்ட் வந்து எப்படி ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்கோமோ அடுத்த பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ளீட்ஸ் கொடுக்கணும். இது வரைக்கும் நான் வந்து எப்படி ஃப்ளீட் கொடுத்தேன்னா இந்த பக்கம் நான் கொடுத்துருப்பேன் ரைட் சைடு. இப்போ பாருங்கள் நான் வந்து லெஃப்ட் சைடு ப்ளீட் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் கொடுக்கும்போது அது ஃபேண்ட் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், கர்வியாக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, ப்ளீட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு வந்து கிளாரிஃபை கொடுக்குறேன். இது எப்படி கட் பண்ணணும், எப்படி ஈஸியாக ஃபேண்ட் பார்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம ஃபேண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். எவ்வளோ அழகாக ப்ளீட்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஃபேண்ட்டை வந்து கீழே மடித்து தைச்சிட்டு அப்படியே மேலேருந்து அப்படி லைனாக ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஹைட்டு நீங்கள் எப்போவுமே ஃபேண்ட் மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹைட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராச் பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த கிராச் பாயிண்ட்லேருந்து மேலே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 10 வந்துருச்சு ஃபஸ்ட் பார்ட்டு. கீழே உள்ள பார்ட் வந்து பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ தேவை, 37 இன்ச்சஸ் தேவைன்னா நமக்கு வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 27 இன்ச்சஸ் இருந்தால் நமக்கு போதும். ஸோ 27 இன்ச்சஸ் ஹைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஜாஸ்தியாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கீழே ஃபேண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப நமக்கு பெரிய வேலையாகிடும். ஸோ எப்போவுமே கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபேண்ட்டு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.